இனிமேல் நீங்க 5 வருஷம் வேலை பார்த்தா உங்களுக்கு உண்டான கிராஜுவிட்டி வாங்கணும்னு கிடையாது. நீங்க ஏதோ ஒரு கம்பெனில 1 வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி வந்துரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா கிராஜுவிட்டினா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப இருக்கிற லேபர் லாஸ் படி நீங்க ஏதோ ஒரு கம்பெனில 5 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்றீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு உண்டான ஒரு அமௌண்ட் லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. அதன் பேர் தான் கிராஜுவிட்டி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ லேபர் லாஸை ரிஃபைன் பண்ணி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் எஃப்டி அவங்க எல்லாத்துக்குமே 5 வருஷம் வேலை பார்த்தா கிராஜுவிட்டின்னு இருந்ததை 1 வருஷமா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 1 வருஷம் நீங்க ஏதோ ஒரு கம்பெனி வேலை பார்த்தாலுமே இனிமேல் கிராஜுவிட்டி வாங்கிக்கலாம். அது என்ன ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இப்போ ஒவ்வொரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன் ரோல் தனியா இருப்பாங்க, வெண்டர் பேசிஸ்ல அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல சில எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுவாங்க. அப்படி அந்த கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல வர்றவங்க தான் நம்ம ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயின்னு சொல்றோம். அவங்க 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் தான் அந்த கம்பெனியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற கம்பெனி போயிடணும், அதோட அவங்க கான்ட்ராக்டும் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே அந்த எஃப்டிஇ ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு கிராஜுவிட்டி 1 வருஷமா குறைச்சிருக்காங்க. ஸோ வேற யாராவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. 1 வருஷம் ஒர்க் பண்ணா நீங்க உங்க கிராஜுவிட்டி எடுத்துக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட்லி இந்த ஆன் ரோல் எம்ப்ளாயிஸ் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே 5 வருஷத்துல இருந்து 2 வருஷமாவோ 1 வருஷமாவோ குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நிறைய அஃபீஷியல்ஸும் சொல்றாங்க. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த வீடியோ யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி